ஸோ பலால் செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். வந்து சார் நம்மகிட்ட ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறாங்க. சார் இதை பற்றி சொல்லுங்கள் சார். பலாவில் வந்துங்க பலவிதமான பொருட்கள் மதிப்பு கூடலான்றதில் இது வந்து ட்ரை ஃப்ரூட்டுங்க. இது முதல்ல இருக்கிறது ட்ரை ஃப்ரூட். அதாவது பலாச்சுளையை எடுத்து ரெண்டாக பிரித்து அதை வந்து 4 கூறாக்கி சின்ன சின்னதாக கீறி போட்டு 3 நாள் சூரிய வெளிச்சத்தில் காய வச்சோம்னா, இல்லை சூரிய வெளிச்சத்தில் காய வச்சோம்னா இந்த ட்ரை ஃப்ரூட் பலாவினுடைய ட்ரை ஃப்ரூட் கிடைக்கும். அதை ஓராண்டு வரைக்கும் சேமித்து, அதாவது 12% ஈரப்பதத்தை கொண்டு போயிட்டோம்னா 1 வருஷம் சேமிக்கலாங்க. ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சுட்டு எப்போ வேணும்னாலும் ஒரு நாளைக்கு 4 பீஸ் சாப்பிட்டா நார்ச்சத்து மிகுந்த ஒரு சிறந்த ஒரு உணவு. விற்பனை பண்ணலாம். இதையும் விற்பனை பண்ணலாம். 1 கிலோ 1000 ரூபா. ஸோ தொழில் ரீதியாக பண்ணக்கூடியவங்க நல்லா கவனிச்சிங்க, இதை விற்பனை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சார், அடுத்ததுங்க இது வந்து சொலையை அப்படியே சாப்பிட்றத வந்து ஓப்பனாக வந்து அதாவது திறந்த வெளியில் விற்கிறது பதிலாக இந்த மாதிரி புன்னட் பாக்ஸுன்னு சொல்கிறது, அந்த பாக்ஸுக்குள்ளே அடைச்சி 3 நாளைக்கு வரைக்கும் வச்சிருந்து சேமித்து வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா 1 வாரம் வச்சுருந்து விற்கலாம். இந்த மாதிரி சொலையை அந்த புன்னட் பாக்ஸில் அடைச்சி விற்கலாம். இது ஒரு சந்தைப்படுத்துறது. ஓகே, இது இப்போ சொலை நார்மலாக அது அந்த மஞ்சள் சொலை அப்படியே சாப்பிடக்கூடியது. ஓகே, இது சார் அது வந்துங்க விதையில்லா பலா இருக்குன்றது ஒரு நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே சார். வெளிநாட்டிலேருந்து அந்த ரகத்தை கொண்டு வந்து அந்த ரகத்தை வந்து நம்ம வந்து பழுத்த பிறகு எடுத்து அறுத்தோம்னா உள்ள கொட்டையே இருக்காது. அன்னாசி பழத்தை அறுக்கும்போது என்ன இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். பலாவினுடைய சுவை இருக்கும். அது வந்து விதையில்லா பலா. அது விற்பனை பண்ணலாம். ஓகே சார். இது சார், இது வந்துங்க பலா வந்து கறியாக பயன்படுத்தலாம். பலா வந்து பழமல்ல, இது காய்கறி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மரம். காய்கறியும் கொடுக்கும். அதாவது 3/4 முத்தலுக்கு முன்னாடி அது இப்போ காய்கறி, பழுத்த பிறகு சொலை பழம். அந்த மாதிரி இருக்குமே அரைமுத்தல் பலாவுன்னு சொலையும் அந்த சக்கையும் அவிச்சு மற்ற கிழங்களோடு கட்லெட் செய்யக்கூடிய அதே முறையில் இந்த பலாவையும் சேர்த்துக்கணும். கட்லெட் செஞ்சோம்னா அற்புதமான சுவை இருக்கும். அதாவது நான் ஸ்டாப்னு சொல்லுவாங்க இல்லையா, சாப்பிட்டுட்டே இருக்க தோணக்கூடிய சுவை உள்ள ஒரு கட்லெட். ஓகே சார். இது சார், அது வந்துங்க பலா கொட்டை இருக்கு இல்லையா, பலா கொட்டையை காய வச்சு மாவு எடுத்து அந்த மாவை வந்து லட்டு செய்கிறதுங்க. இது பலா கொட்டை லட்டு. இது சார், அடுத்து வந்து பலா கொட்டை வறுவலுங்க. பலா கொட்டையை எடுத்து மேல் தோல் பிளாஸ்டிக் இருக்கிறத உறுதியாக இருக்கிறத எடுத்துட்டு அவிச்சு நம்ம அந்த என்னது காரம் மற்ற போட்டு தாளி போட்டு வறுவல் பண்ணிட்டோம்னா ஒரு அற்புதமான வறுவல். நெக்ஸ்ட் இது ஆரஞ்சு. அது வந்துங்க சிவப்பும் ஆரஞ்சு கலந்த பலாச்சுளை. நம்ம மாவட்டத்தில் முதல்ல 2018 நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ண ஒரு பழம். சிவப்பு பழத்தை இப்போ வந்து அந்த கன்றுகளை உற்பத்தி பண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பரவல் வந்திருக்கு. இன்னும் காய்க்கக்கூடிய மரங்கள் இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கும். அடுத்ததுங்க தோசை சார். இன்றைக்கி வந்து பலா தோசைன்னா யாராவது உடனே சிரிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. பலாவிலேருந்து 100 வகையான பண்டங்கள்னு செய்யலான்னு அடிக்கடி சொல்லிகிட்ருக்கேன். பலாச்சோளம் இருக்கு இல்லைங்களா, அந்த பச்சை பலாச்சோளை எடுத்துக்கிட்டு மிக்சியில் அதை அடித்து அந்த மாவை எடுத்துக்கிட்டு ஒரு 4ல் 1 பங்கு இல்லைன்னா சரிபாதியாக கூட அரிசி மாவை கலந்து அப்படியே தோசையாக வற்றுக்கலாம், இட்லியாக வற்றுக்கலாம். உடனடியாக தோசை வேணும்னா அரிசி மாவு அரிசி மாவும் ஒரு 10 சொலையை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அரிசி மாவு போட்டு உடனே வாத்து நம்ம வந்து தேவையான உப்பு எல்லாம் சேர்த்துக்கிட்டு அப்படியே தோசை சாப்பிடலாம். ரொம்ப அற்புதமான உணவு, சரிவிகித உணவு. லட்டா சார் இது? அது வந்து பலா கொட்டை லட்டு. இது பலா சொலையிலேருந்து மாவு எடுத்து செய்யக்கூடிய லட்டு. அடுத்தது சிவப்பு பலா. அதுக்கு அடுத்ததுங்க எல்லாரும் விரும்பக்கூடியது, இப்போ அதிகமாக பிரபல்யமாகக்கூடியது, நிறைய பிரபலங்களுடைய திருமணங்கள்லேயும் மற்ற விழாக்களில் இடம்பெறது பலா பிரியாணி. அதனுடைய சிறப்பு என்னென்னா, இன்றைக்கி வந்து கோழிக்கறி, ஆட்டுக்கறி, மற்ற மாமிச உணவுலேருந்து செய்யக்கூடிய பிரியாணியை விட இந்த பலா பிஞ்சு அரை முத்தலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிஞ்சிலையும் பலா கொட்டையிலையும் தனியாக பிரியாணி பண்ணலாம். பலா சொலையை மட்டும் போட்டு பிரியாணி பண்ணலாம். ஆனால் இது வந்து பிஞ்சிலேருந்து செஞ்ச பிரியாணி. இதனுடைய சுவையை வந்து ஒரு தடவை சுவைச்சாங்கன்னா அந்த மாமிசத்தில் செய்யக்கூடிய பிரியாணி கூட அவங்களுக்கு பிடிக்காது. இப்போ வந்து அது என்ன சொல்கிறாங்கன்னா, அசைவ உணவுக்கு சிறந்த மாற்று பலா பிஞ்சு. இது வெளிநாட்டில் ஒரு கிலோ வந்து 500 ரூபா, இந்திய மதிப்பில் 500 ரூபா ஒரு கிலோ. அதனால் நல்ல சந்தை வாய்ப்பு பிஞ்சுக்கு இப்போ இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் போய் பார்க்கலாமா சார்? அடுத்தது போகலாம். ஓகே சார். இப்போ இது வந்துங்க பலா மாவு அடிப்படையாக கொண்டு செய்யக்கூடிய ஒரு பிஸ்கட்டு. அந்த பிஸ்கட்டை வந்து அந்த ஃபார்முலேஷன் சொல்கிற தயாரிப்பு வழிமுறைகளை வந்து
இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் IIHR அசர்கட்டா கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்குது. அவங்கக்கிட்ட போனோம்னா அந்த பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு ஒரு நாள் பயிற்சி கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. கட்டணம் வசூல் பண்ணிட்டு உங்கள் கண்ணு முன்னாடியே செஞ்சு காட்டுவாங்க. உங்களை செய்ய வைப்பாங்க. வச்சு கொடுத்து கட்டணம் வசூல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த தயார் பண்ணுற பொருள் மேலே டெக்னிக்கல் சப்போர்ட் ஃப்ரம் IIHRன்னு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சந்தைப்படுத்தலாம். அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு சிறந்த ஒரு உணவு அந்த பிஸ்கட். அது வந்து சர்க்கரை வியாதிலாம் இருக்கிறவங்க இருக்கு இல்லையா, ஆமாம் சார், அவங்களுக்கு வந்து அந்த 30 கிராம் மாவுக்கு பதில் அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டாலே சர்க்கரை வியாதியிலேருந்து விடுதலை, பிபிலேருந்து விடுதலை, எந்த விதமான நோயை அண்ட விடாமல் அது வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும், ஆரோக்கியத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும். சரி இது சார், இது அது வந்து பச்சை பலாக்கறி துண்டு, அதாவது என்ன சொல் டெண்டர் ஜாக் ஃப்ரூட்னு இங்கிலீஷ் சொல்கிறது. அதாவது ஒரு ஒரு 40 நாள் மிகாமல் உள்ள பிஞ்சு எடுத்துக்கிட்டு மேலே முள்ளை நீக்கிட்டு நடுவில் தண்டை நீக்கிட்டு ஒரு அங்கல அளவு உள்ள சின்ன சின்ன கறித்துண்டு மாதிரி அந்த பலாக்கறி துண்டை வந்து டப்பாவில் அடைச்சி வைக்கிறதுங்க. கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், 10% உப்பு கரைசல், 10 லிட்டருக்கு 1 லிட்டர் உப்பை போட்டு அந்த தண்ணியில் அந்த துண்டை போட்டால் ஒரு கெட்டு போகாது. சமைக்கணும்னு நினைக்கும்போது அந்த 1 கிலோ எடுத்துகிட்டு 5 லிட்டர் தண்ணியில் 1 மணி நேரம் விட்டுடணும். ஓகே சார். அதில் இருக்க தண்ணி டீஆஸ்மாசிஸ் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிடணும். பிரியாணி பண்ணலாம், மஞ்சூரியன் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச கறியில் என்னென்ன செய்யலாமோ ஆட்டுக்கறி கோழிக்கறியில் செய்யக்கூடிய அத்தனை பொருட்களும் அதில் செய்யலாம். அது வந்து இன்றைக்கி வெளிநாட்டு சந்தையில் நல்ல ஒரு கிராக்கி உள்ள ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு பொருள். அடுத்தது வந்துங்க ஜாக் டேன்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஜூலை 4 ஒவ்வொரு ஆண்டும் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ஜாக் ஃப்ரூட் அங்கே விழா கொண்டாடுறாங்க. பலாவுக்கு ஒரு தினம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு தினம் இருக்குது. மகளிர் தினம் இருக்குது, உணவு பாதுகாப்பு தினம், இப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு தினங்கள் இருக்குது. தந்தையர் தினம் இருக்குது, அன்னையர் தினம் இருக்குது. அந்த மாதிரி பலாவுக்கு ஒரு தினம் ஜூலை 4. அப்போ பலாவின் பெருமைகளை கொண்டாடக்கூடிய ஒரு விழா நடக்கும். அந்த மாதிரி என்னுடைய தோட்டத்தில் கடந்த 2022-23 நான் பலா தினம் கொண்டாடியிருக்கேன். அடுத்தது இது சப்பாத்தியா சார்? இது அது வந்து பலா பப்படம், பப்படம் அதாவது அப்பளம்னு நம்ம சொல்லுவோம், மொத்தமாக இருக்கக்கூடியது. இதை வந்து பொரித்து சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அதனுடைய சுவை அப்படி. ஏன் அப்படின்னா நாம் வந்து பெரும்பாலும் அப்பளம் வந்து உளுந்து மற்ற மாவு சேர்த்து அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்து செய்வாங்க. இது வந்து நம்ம பலாவில் சாப்பிடும்போது பலாவில் எந்த பொருட்கள் எடுத்தாலும் சரிதான், அது பிஞ்சை எடுத்தாலும் கொட்டை எடுத்தாலும் சுளை எடுத்தாலும் தோலை எடுத்தாலும் சக்கை எடுத்தாலும் அதை எந்த பொருளில் சேர்த்தாலும் ஒரு தனி சுவை இருக்கும். யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சிறப்புத்தன்மை. எந்த உணவுலையும் இல்லாத ஒரு சிறப்பு. உங்கள் நாக்கை வந்து சுவைக்க தூண்டக்கூடிய ஒரு பொருள் அதில் இருக்குது. அது என்னன்றது அற்புதங்கள் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது அந்த அளவுக்கு அந்த பப்படத்தை சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இது வந்து வழக்கத்தில் இருக்கிறது எங்கன்னா கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா. அவங்களாம் உணவில் இந்த பப்படம் இல்லாத உணவுகள் எடுத்துக்க மாட்டாங்க. அந்தளவு ஒரு சிறப்பான உணவு. இது வந்து வெளிச்சந்தையில் கிடைக்குது. இது தனியாக ஒரு ஃபேக்ட்ரிலையும் வச்சு பண்ணுறாங்க. தனியாக ஃபேக்ட்ரியில் ஆட்டோமேட்டிக் மிஷினில் தயார் பண்ணுறக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் முன்னேறி இருக்குன்றது தகவல். நெக்ஸ்ட்டு சார், இது IIHRல அவங்க ஒரு 5-6 பொருட்கள் வந்து இந்த மாதிரி வழிமுறைகளை வந்து கொடுத்து பயிற்சி கொடுக்குறதுல இந்த சாக்லேட்டும் ஒன்று. அதாவது பழக்கூழ் இருக்கு இல்லையா, பலாவினுடைய பழக்கூழை எடுத்துக்கிட்டு சாக்லேட், அதாவது அந்த க்ரீம் சாக்லேட், கொக்கோ அதை சேர்த்து செய்யக்கூடிய ஒரு மிட்டாய். அடுத்து அதே கீழே இருக்கும் பாருங்கள், ஜூஸ் இருக்குது பாருங்கள், அதுவும் வந்து அந்த IIHR கர்நாடகாவில் எப்படி ஜூஸ் செய்கிறது, ரெடி டு சர்வ், உடனடியே சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு பானத்தை அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பானகத்துக்கும் அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க. அடுத்தது மைசூரில் செய்யக்கூடிய ஒரு அல்வா, அதில் போட்டிருக்க பாருங்கள், ஜாக் ஃப்ரூட் அல்வான்னு இருக்கும். 1 கிலோ 1000 ரூபா. இன்றைக்கி அமேசானில் ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் 2 நாளில் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். அது வந்து ஓராண்டு அதுக்கு வந்து ஷெல்ஃப் லைஃப். அப்போ நான் நினச்சி பாருங்கள், நம்ம பலாவினுடைய பண்டங்களை வருஷம் பூரா கிடைக்கணும்னா பல ரூபத்தில் மாற்ற முடியும், மாற்றி சேமிக்க முடியும், விற்பனையும் செய்ய முடியும். எதுவும் வந்து சாத்தியங்கள் நிறைய உள்ளது அந்த மாதிரி அல்வாவும். அடுத்து சாக்லேட். நம்ம சாக்லேட்டுக்கு என்ன பண்ணுவோம், சர்க்கரையை போட்டு கொக்கோ போட்டு பண்ணுவோம். இப்போ சாக்லேட் தேவையான சர்க்கரை 1 கிலோன்னா 1/2 கிலோ பழக்கூட சேர்த்துட்டா அந்த சர்க்கரை அளவு பாதியாக குறைச்சிக்கலாம். அதுவே இயற்கை நிறமி, அதுவே இயற்கையாக வாசனை ஊட்டி, அதுவே இயற்கையாக இனிப்பு கொடுக்கறது. இந்த அருகதை பல பழங்களை விட பலாவுக்கு உண்டு.
சரிங்களா? அதாவது நேச்சுரல் கலரிங் ஏஜென்ட், நேச்சுரல் ஸ்வீட்டனர், நேச்சுரல் ஃப்ளேவரிங் ஏஜென்ட். நீங்கள் தனியாக வந்து பவுடரை போட்டு உங்கள் ஆரோக்கியத்துக்கு எடுத்துகிட்டு கேன்சரை வரவழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கடையில் கிடைக்கக்கூடிய நிறமிகள்லாம் அதிக அளவில் போட்டால் கேன்சர் வந்து நிறைய பேன் பண்ணுறதில் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பலாப்பொருட்களை பயன்படுத்தினா ஆரோக்கியம் கூட்டும். ஓகே சார். அடுத்ததுங்க, இது வந்து ஒரு நானே தயார் பண்ண ஒரு மிட்டாய். இந்த ப்ராடக்ட்? ஆமாங்க. முந்திரியும் பலாச்சோலையினுடைய பலாச்சோலையை வத்தல் இருக்கு இல்லையா, பலாச்சோலையை காய வச்ச வத்தலையும் கல்யாணம் பண்ண மாதிரின்னு வச்சுங்க. பலா வந்து ஒரு முந்திரி மேலே ரோல் பண்ணி காய வைக்கும்போது என்னென்னா அது ஃப்ரூட் ரோல் மாதிரி. இது வந்து பலாவும் முந்திரியும் சேர்ந்த ஒரு மிட்டாய். எடுத்து சாப்பிடும்போது நீ உலகத்தில் இது வரைக்கும் சாப்பிட்ருக்க முடியாத ஒரு சுவையை கொடுக்கும், ஃப்ரூட் ரோல் மாதிரி. அடுத்தது இது அல்வாங்க. கீழே இருக்கிறது அல்வா. அல்வா தயார் பண்ண என்ன வேணும்னா பழக்கூழ் வேணும், நெய் வேணும், குறைந்த அளவு சர்க்கரை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு சில பழங்கள்லாம் இருக்குது. ஆக வந்து அற்புதமான ஒரு பண்டம் வந்து இப்போ நார்ச்சத்து மிகுந்தது. சர்க்கரை வியாதி இல்லாதவங்க அதை சாப்பிட்டா எந்த விதமான வியாதியும் அண்டாது. கேக் சார், கேக் சொல்லுங்கள். அடுத்தது பேக்கரி ப்ராடக்ட்டு. எந்த ஒரு பேக்கரி தயார் பண்ண அத்தனை கேக்கு, பிஸ்கட்டு எதுவாக இருந்தாலும் சரி, அதில் வந்து 5 அல்லது 10% பலா மாவு, பலாக்கொட்டை மாவை சேர்க்கும் போது க்ரன்ச்சினஸ், கிறிஸ்பினஸ் ரெண்டும் வருது, சுவை கூடுது. அதனால் இப்போ வந்து எங்கெங்கெல்லாம் இந்த மாவு கிடைக்குதோ கிடைக்கக்கூடிய இடத்துல பேக்கரியில் பிளெண்ட் பண்ணி அதனுடைய மதிப்பும் கூடிடும், சுவையும் கூடிடும், விலையும் கூடிடும். ஒரு 300 ரூபா விற்கக்கூடியது பலாவை போட்டால் 500 ரூபாயாக மாறிடும். சுவையும் கூட அதுக்கு வந்து நியூட்ரியன் சப்போர்ட் இருக்கு இல்லையா, நியூட்ரியன் வேல்யூ இருக்குல்ல, அதுவும் கூடிடுது. அது மாதிரி பல விதமான பண்டங்கள் பலாவில் செய்யலாம். நெக்ஸ்ட் ஐட்டம்ஸ் பார்க்கலாமா சார்? பார்க்கலாம் சார். பணியாரை பற்றி சொல்லுங்கள். இந்த ஐட்டம் அதாவது பலாவில் வந்து நூற்றுக்கணக்கான பண்டங்கள் பல நூறு செய்யலான்றதில் ஒரு எளிமையான பலகாரம் வந்து வீட்டில் யார் வீட்டில் வேணால் செய்யலாம். கொஞ்சம் அரிசி மாவு, இப்போ ஒரு 10 பலாச்சோலையை கூழாக்கிட்டு கலந்துக்கிட்டு எண்ணெயில் போட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம், இனிப்பு சேர்த்துக்கிட்டோம்னா மாவு எடுத்துகிட்டு குழி பணியாரம் மாதிரியும் செய்யலாம், இல்லை வந்து எண்ணெயில் அப்படியே போட்டு போண்டா மாதிரியே பணியாரம் மாதிரி பண்ணலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப இனிமையாகவும் இருக்கும். நிறைய சாப்பிடக்கூடிய உணவு அந்த பணியாரம். நெக்ஸ்ட்டு பஜ்ஜி சார். பஜ்ஜின்ன உடனே நம்மளுக்கு மனசுக்கு வர்றது வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி இந்த மாதிரி வரும், அப்பள பஜ்ஜி இந்த மாதிரி வரும். ஆனால் பலாச்சோலையிலையும் பஜ்ஜி போடலான்ற நம்ம நிறைய செய்திகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பலாப்பழம் வச்சிருக்க விவசாயிகள் கூட அதை முயற்சி பண்ண மாட்டாங்க. அதான் எனக்கு மன வருத்தம். அது விழிப்புணர்வு குறைவாக இருக்குது. எது வேணாலும் பஜ்ஜி அந்த சொலையை எடுத்து போட்டு பஜ்ஜி பண்ணலாம். ரொம்ப எளிமையாக. பஜ்ஜி டேஸ்ட் எப்படி சார்? ஸ்வீட்டாக இருக்குமா, காரமாக இருக்குமா சாப்பிடும்போது? கேரளாவில் இனிப்பு சொலையிலையும் பஜ்ஜி போடுவாங்க, காய் சொலையிலையும் பண்ணுவாங்க. காய் சொலை காரமாக இருக்கும், இனிப்பு சொலை சுவையாக இருக்கும். ஓகே சார். பகோடா சார், இதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து நாம் வெட்டி வீசி தெருவில் எறிகிறத உணவாக மாற்றக்கூடிய அற்புதமான பண்டம் பக்கோடா. பலாச்சோலையை சுற்றி சக்கை இருக்கும். அந்த சக்கையை வந்து தேவையான வெங்காயம், மிளகாய், கடலை மாவு சேர்த்து பக்கோடா போட்டோம்னா அந்த முருகலும் சுவைக்கும் அந்த பக்கோடாவிலேயே ரொம்ப மிகச்சிறந்த பக்கோடா பலான்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ சுவையாக இருக்கும். ரொம்ப எளிமையானது. வீணாக போகிற சக்கையை நம்ம வந்து பக்கோடா மாற்றி சாப்பிட்லாம். அதில் நார் சத்து அதிகம். நெக்ஸ்ட் சார். அடுத்து வந்து பச்சை பலாக்கறி. 40 நாளுக்கு முந்தைய பலாவிலேருந்து எடுக்கக்கூடிய துண்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து கறியில் கிரேவி பண்ணுற மாதிரி நம்ம பலா கிரேவி பண்ணலாம். அடுத்து பிரியாணி பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது பெஸ்ட்டு மீட் ஆல்டர்னேட்டிவ் எது பலா அப்படின்னு பறந்துக்கிட்டு இருக்கு வெளிநாடுகளில். ஏன்னா குழந்தைகள் வந்து இந்த சிக்கன்றதை சாப்பிட்டுட்டு மட்டன்ற சாப்பிட்டு வேறு மாதிரியான அதிகமாக சாப்பிட்டா உடல் உபாதைகள்லாம் வரும். இதை வந்து அதுக்கு சிறந்த மாற்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பலாக்கறி, பிஞ்சு பலா வந்து கறியாக வந்து பயன்படுத்தி செய்யக்கூடிய பிரியாணி வந்து ஸ்பெஷல் யூனிக்காக வந்து அந்த பலா பிரியாணி ஸ்டால் நிறைய உருவாக்கிட்டு இருக்கு. கேரளா, கர்நாடகாவில், தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மட்டும் இருக்குது. இன்னும் நிறைய பரவலாக ஆகணுன்றது என்னுடைய விருப்பம். ஊறுகாய் சார். அடுத்தது வந்துங்க, எந்த பொருள்லேயும் உப்பு மிளகா சேர்த்தா ஊறுகாய். உப்பு மிளகா புளி ஊறுகாய் விற்கிது நாட்டில். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. புளியவே ஊறுகாய் மாற்றுறாங்க, பச்சை புளியை. ஆனால் இந்த பலா பிஞ்சு எடுத்தோ, பலா சக்கையை எடுத்தோ, பலா சொலையை எடுத்தோ ஊறுகாய் பண்ணலாம். இது பலா பிஞ்சில் பண்ண ஊறுகாய். அதை அவிச்சு
உப்பு மிளகா புளி போட்டு ஊறுகாய் செய்யக்கூடிய முறையில் செஞ்சோம்னா 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நல்லெண்ணெய் பயன்படுத்தணும். ரொம்ப அற்புதமான உணவு. அதாவது இதில் என்ன இப்போ சொல்ல வரணும்னா, இந்த பலாவில் உள்ள அத்தனை விதமான தயாரிப்புகளையும் நம்ம வந்து தினசரி பழக்கத்தில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மகிட்ட உற்பத்தியாகிற பலாவினுடைய என்ன சொல்கிறது பயன்பாடும் அதிகரிக்கும். அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், அதாவது இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு பதிவை பண்ணுறாங்க. சூப்பர் ஃபுட் அப்படின்னு உலகத்தில் அமெரிக்கா அந்த மாதிரி முன்னேறிய நாடுகளில் ஒரு சில எல்லாம் அறிவிக்கிறாங்க. ஒரு காய்கறிகள், கீரைகள், பழங்கள், கொட்டைகள், இந்த மாதிரி நான் வெஜிடேரியன் அசைவ உணவுகளில் முட்டை இந்த மாதிரிலாம் வந்து சூப்பர் சிறந்த சரிவிகித உணவுன்னு சொல்கிறாங்க. இந்த எல்லா விதமான உணவுகளையும் மிஞ்சி பலவிதமான வைட்டமின்கள், பலவிதமான என்ன சொல்ல அமினோ ஆசிட்ஸ், புரியுதுங்களா, எல்லா கார்போஹைட்ரேட்டு, புரதம், வைட்டமின் ஏ, பி, சி, தாது பொருட்கள் அத்தனை, இரும்பு, கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், இந்த மாதிரி அத்தனையும் செறிந்தது. எதுவும் இதுக்கு இணையாக இல்லைன்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து பலராலும் போற்றப்படக்கூடிய ஒரு பொருள் வந்து பலா. ஓகே. அதனால் சூப்பர் ஃபுட்டுன்றதில் பலா முதன்மையானது அப்படின்றது இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணுறேன். அடுத்தது பிஞ்சு பொரியல். பலா பிஞ்சை வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு மற்ற பீன்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி பொரியலாகவும் செய்யலாம். அடுத்தது இது ஒட்டுமொத்த பலா உணவு. பலாவில் செஞ்ச பப்படம், பலாவில் செஞ்ச வந்து வடை, பலாவில் செஞ்ச கட்லெட்டு, பலாவில் செஞ்ச பொரியல், இந்த மாதிரி ஒரு 10 வகையான பண்டங்கள் இதில் இருக்குது. பலாவில் செஞ்ச சப்பாத்தி, முழு உணவையும் பலாவில் செய்கிறதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு பயிற்சி நடத்தினுடைய போட்டோ. அடுத்தது பலாச்சோலையை வந்து அவிச்சு காரம் சேர்த்தோம்னா அது வந்து பொரியல். அடுத்து வந்து பலாக்கொட்டை பொரியல். அந்த மாதிரி எதையும் எந்த நிலையிலையும் எப்படி இனிப்பு சேர்த்தா ஒரு பொருள், காரம் சேர்த்தா ஒரு பொருள், உப்பு சேர்த்தா ஒரு பொருள், அவிச்சா ஒரு பொருள், சுட்டா ஒரு பொருள், அந்த மாதிரி சமைச்சு எந்த பண்டங்களோடையும் சேர்க்கலாம் அப்படின்றத இந்த நேரத்தில் பதிவு. ஓகே சார், நெக்ஸ்ட் ஐட்டம்ஸ் பார்க்கலாங்களா? பார்க்கலாம் சார். இந்த ஐட்டம் பற்றி சொல்லுங்கள் சார். அதாவதுங்க, பலா வந்து மதிப்பு கூட்டணும். பலாவை மதிப்பு கூட்டுறதில் மற்ற பண்டங்களை இப்போ மாம்பழம்னா ஒரு தோலை உரிச்சிட்டா கொட்டை எடுத்துட்டா மீதி பழக்கூழ் வந்துடுங்க. இதில் வந்து கம்பர்சம்னு சொல்லுவாங்க. அதாவது இதை சொலையை பிரித்து கொட்டை எடுக்கிறதுக்கு மேன் பவர், மனித வேலையாட்கள் நிறைய தேவைப்படுது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு சவால். இதனுடைய அதாவது மதிப்பு கூட்டுதலில் கொஞ்சம் தயக்கம் ஏன் இருந்ததுன்னா, நிறைய ஆட்கள் தேவைப்படும். இயந்திரங்களாக முழுமையாக பண்ண முடியாது. மற்ற எந்த பழங்களை மாதிரியும் இல்லாமல் பல சிக்கல்களை கொண்டது, ஆனால் வந்து பெருமைகளையும் கொண்டது. இது வந்து எஸ்எஸ் கட்டர். அந்த பழத்தை வந்து 2ஆவோ 4ஆவோ 8ஆவோ 16ஆ சின்ன சின்ன துண்டு நடுவில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா எஸ்எஸ் கட்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கட்டர். ஒரு 20 கிலோ காயை 40 கிலோ நடுவில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும் 2ஆக உடைச்சிடும். அந்த 2ஆக வச்சு 4 ஆக்கலாம், 8 ஆக்கலாம். அதுக்கப்புறம் அந்த நடுத்தண்டை கீறிட்டு நம்ம சோலையை பிரிச்செடுத்துக்கு உதவக்கூடிய ஒரு சின்ன ஒரு கருவி. ஓகே சார். அடுத்ததுங்க, இந்த பலாவின் பெருமையை பற்றி ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதுனா ஒரு சின்ன ஒரு இதுதான் அது. அதாவது ஃபெர்டிலிட்டி பூஸ்டர். பலாக்கொட்டை வந்து மருத்துவத்தில் பார்த்தோம்னா இப்போ நிறைய மலட்டுத்தன்மை பெண்களுக்கு வருதுன்னு சொல்கிறோம், ஆண்களுக்கு வருதுன்னு சொல்கிறோம். அந்த அதாவது அணுக்களையும் உயிரூட்டம் கொடுத்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறதால ஓவரால் ஹெல்த், மனுஷனுக்கு இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் எல்லா சிஸ்டத்தையுமே மேம்படுத்தக்கூடிய தன்மை பலாக்கொட்டையிலையும் பலாச்சோலையிலையும் இருக்குது. அதனால் இது வந்து ஃபெர்டிலிட்டி பூஸ்டர்னு சொல்கிறாங்க. அதாவது பல விதத்தில் பலா பயன்படுதுன்றதை சொல்கிறாங்க. அடுத்தது பலாக்கண்ணை வச்சு தண்ணி ஊற்றுறாங்க. அடுத்தது வந்து லெதர் இல்லைன்னா மேங்கோ பார்ன்ற மாதிரி ஜாக் பார். பலாப்பழ கூழை 3/4 அங்கலம் வந்து அலுமினிய ட்ரேயில் வந்து ஒரு 3 நாள் தொடர்ந்து காய வச்சோம்னா 3ல் 1 பங்காக சுருங்கிடும். 1/4 பங்கு வரத்துக்கு அதை கட் பண்ணி சின்ன சின்ன துண்டாக எடுத்து மிட்டாயை மாரி சாப்பிட்லாம். எதுவுமே சேர்க்கவில்லை, சர்க்கரையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. கீழே வந்து கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ அந்த ட்ரேயில் தடவிட்டு 3 நாள் வெயிலில் காய வச்சோம்னா சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சாப்பிட்லாம். அதுக்கு பேர் பலா லெதர், ஜாக் லெதர் அல்ல ஜாக் பார் அப்படின்னு பேருங்க. நெக்ஸ்ட் அதிர்சம். அதிர்சம் அதிர்சம் அதாவது நம்ம வெல்லம் இருக்கிற இடத்துல, சர்க்கரை இருக்கிற இடத்துல சரிபாதி அந்த பலாப்பழக்கூழ், தண்ணிக்கு பதிலாக பலாப்பழக்கூழையும் சர்க்கரை பாதியும் கலந்துக்கிட்டு எந்த பண்டம் வேணாலும் செய்யலாம். எத்தனை விதமான இனிப்புகள் வேணாலும் பண்ணலாம். சுவையும் கூட்டும், மதிப்பையும் கூட்டும். அடுத்தது ஜாக் ரோல். இதுதான் அந்த ஜாக் ரோல்னு சொல்லக்கூடிய, அதாவது முந்திரி பருப்பில் பலாச்சோலையை
கீத்தா எடுத்து சுற்றி காய வைக்கிற ட்ரை ரோல், ஜாக் ரோல். இது நம்ம பண்ணதுங்க. ரொம்ப யாருக்கும் தெரியாத ஒரு அற்புதமான ஒரு பொருள். இயற்கையாக இருக்கக்கூடிய முந்திரியையும் அந்த பலா ட்ரை ஃப்ரூட்டையும் சுற்றி காய வச்சு ரெண்டையும் ஒன்றா சாப்பிடும்போது அதுக்கு இணையான ஒரு பொருள். ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரே இடத்துல ஒரு பொருளாக கிடைக்கும். இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு சாக்லேட் இருக்குது சார், ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்னே. ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இருக்குது. இது ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ரெண்டையும் வந்து இயற்கையாக எந்த விதமான கலப்பும் இல்லை. இயற்கையாக கிடைக்கக்கூடிய பலாப்பழம், இயற்கையாக இருக்கக்கூட முந்திரி பயிர், எந்த விதமான மாற்று பொருட்களும் இல்லாமல் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப அற்புதமான பொருளாக இருந்தது. அது நாம் செஞ்சதுங்க, வேறு எங்கேயும் இல்லை. அடுத்து வந்து சாக்லேட்டுன்றது மிட்டாய். அடுத்தது முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போ எல்லோரும் போய் ஐஸ்கிரீம் போய் ஒவ்வொரு ஃப்ளேவர் சொல்லுவாங்க. மேங்கோ சொல்லுவாங்க, கிரேப் சொல்லுவாங்க, எல்லா பழத்தையும் சொல்லுவாங்க, பைனாப்பிள் சொல்லுவாங்க. ஆனால் ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் கேட்கக்கூடிய விழிப்புணர்வு கூட மக்கள்கிட்ட இல்லை. அப்புறம் அவங்க உற்பத்தி பண்ணுறது 1000 பீஸ் மற்ற பழங்கள் போட்டாங்கன்னா இவர் 10 பீஸ் போடுறாங்க. அருணில் இருக்குது இன்னும் ஒரு 5-6 கம்பெனியில் தமிழ்நாட்டிலே வந்து ஐஸ்கிரீம் போடுறாங்க. அதனால் எல்லோரும் சாப்பிடணுன்றதா அது சாம்பிளுக்காக அந்த படத்தை கொடுத்துருங்க. எல்லோரும் ஐஸ்கிரீம் வந்து பலாவில் கேட்டு சாப்பிட்டிங்கன்னா இயற்கையான பழம், இயற்கையான இனிப்பு, சர்க்கரை குறைவாக இருக்கும். ஆக உங்களுக்கு இயற்கையான அந்த பழத்துலேருந்து கிடைக்கிற இனிப்பை நீங்கள் அனுபவிக்கிறதான சந்தர்ப்பம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டிங்கன்னா. அடுத்தது இது பணியாரம் தாங்க. அது ஐஸ்கிரீமுங்க. அது வந்து உலக அளவில் வந்து ஐஸ்கிரீம் தயார் பண்ணுற ஒரு கம்பெனியோட ஓகே சார் நேச்சுரல் ஐஸ்கிரீம்ன்ட்டு கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் பேர் மிஸ்டர் ஆர்எஸ் காமத். அவங்க வந்து ஐஸ்கிரீம் வந்து இயற்கையான பலவிதமான பழங்கள்லேருந்து தயார் பண்ணக்கூடிய நிறுவனர் அவர். அடுத்து வந்து குலோப்ஜாம். குலோப்ஜாமுக்கு நம்ம வந்து இனிப்புக்கு என்ன எடுத்துக்குவோம்? சர்க்கரை எடுத்துக்குவோம். சர்க்கரையோடு சேர்த்து நம்ம பழக்கூட எடுத்துட்டோம்னா அது வந்து குலோப்ஜாம், பலா குலோப்ஜாம். அது லட்டுங்க, பலாக்கொட்டையிலும் செய்யக்கூடிய லட்டு. இத்த மாதிரி மீண்டும் நான் நிறைய வீடியோக்களில் காணொலியில் நான் சொல்கிறது என்னென்னா, அதிகாலை ஆரம்பித்து அதிகாலை தேநீர் பலா இலை எடுத்துக்கிட்டோம்னா 4 இலை இஞ்சி கொஞ்சம் லெமன் போட்டு அந்த டீயை சாப்பிட்டோம்னா அதில் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது தேநீரில் ஆரம்பிக்குது. பலாக்கொட்டையை அதிக அளவு டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை பவுடர் ஆக்கி பாலில் கலந்தோம்னா காஃபி தூள். அந்த மாதிரி இட்லி, தோசை, மத்தியானம் லஞ்சுக்கு ஸ்டேப்பிள் ஃபுட்டு, பொரியல், வறுவல், அந்த மாதிரி இந்த ஒரு நாள் முழுவதும் தயார் பண்ணக்கூடிய அத்தனை பண்டங்களிலும் பலாவின் ஏதாவது ஒரு பொருள் ஒரு ரூபத்தில், பலாச்சொலையாவோ சக்கையாவோ அதனுடைய பவுடராவோ பழக்கூழாவோ அப்படியேவோ கலந்து எதில் வேணாலும் சேர்த்தாலும் சுவை கூட்டும், மதிப்பை கூட்டும், சத்துக்களை கூட்டும். இதுக்கு மாற்றே இல்லை அப்படின்றது பலாவினுடைய சிறப்பு. அதனால் மிகச்சிறந்த ஒரு உணவு, மிகச்சிறந்த சந்தை வாய்ப்பு உள்ளது. இந்த சந்தை வாய்ப்பை தவிர விழிப்புணர்வு குறைவாக இருக்கிறதால இதை கேட்டு பெறக்கூடிய கன்சியூமர்ஸ் அவங்களும் குறைவாக இருக்க, சந்தைப்படுத்தக்கூடிய வியாபாரியும் குறைவாக. இது மேம்பட்டால் இந்த உலகம், இந்த மாநிலம், இந்த தேசம் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு மாநிலம், ஆரோக்கியமான ஒரு நாடு, ஆரோக்கியமான உலகம், ஆரோக்கியம் மிகுந்த நாடாக தானாகவே மாறும் அப்படின்றது என்னுடைய கருத்துங்க. ஸோ இப்போ இந்தியாவில் எந்த ஊரில் சார் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க? பலா சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எந்த ஊரில் அதிகமாக விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க இந்தியாவில்? பலா உணவுகள், சிப்ஸ்லேருந்து ஊறுகாயிலேருந்து பல விதமான பண்டங்கள், அதாவது எக்ஸ்க்ளூசிவ் ஜாக் ஃப்ரூட், என்ன சொல்கிறது, மொட்டேல்ஸ், ஹோட்டல்ஸ் இப்படின்ட்டு ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. இந்த நிகழ்வு வேறு எங்கேயுமே இல்லை. அதாவது நீங்கள் என்ன வேணும், டீ வேணுமா பலா டீ, காஃபி வேணுமா பலா டீ, இட்லி வேணுமா பலா இட்லி, பரோட்டா வேணுமா பலா, ரைஸ்லனா பிரியாணி, பொரியல் வேணுமா பிரியாணி, ஜூஸ் வேணும்னா பலா ஜூஸ், சரிங்களா, ஐஸ்கிரீம்னா பலா ஐஸ்கிரீம். ஸோ உங்களுடைய தேவை என்னவோ அதில் ஒரு பகுதி பலாவின் ஒரு பொருள் அங்கமாக வகித்து தரக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் ரெஸ்டாரண்ட்டு கேரளா, கர்நாடகாவில் இருக்குங்க. ஸோ பலாவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தொழில் வாய்ப்பு இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் எதனால் குறைவாக இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலா வந்து டேபிள் பர்பஸுக்கு அப்படியே சந்தைப்படுத்த லாய்க்குள்ளதாக இருக்குது. அதாவது கொஞ்சம் சுவை கூட, குறைவான மழை பகுதி உள்ள பகுதியில் விளையிறதால இது அப்படியே டேபிள் பர்பஸுக்கு எல்லோரும் இப்போ கேட்குறதால அந்த டேபிள் பர்பஸுக்கும் கறி சமைக்கவும் போயிடுது.
கேரளாவில் உள்ளது அதிக மழை இருக்கிறதால அவங்களுக்கு மாற்று பார்க்குறாங்க. இவ்வளோ வீடாகுது, இது எப்படியாவது சந்தைப்படுத்தணுமே, வேறு மாற்று பொருளாக பண்ணுறோமேன்னு அவங்களுக்கு ஒரு தாக்கம் வருது. அந்த தாக்கம் 10 ஆண்டுகளாக ஏற்பட்டு இப்போ வந்து அதான் 2000 கோடிக்கு ஒரு ஆண்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அந்நிய செலாவணி ஈட்டக்கூடிய பயிர்களில் பலாவும் ஒன்றா மாறிட்டுருக்கு. ஆனால் இது சாகுபடி பரப்பு எடுத்துக்கிட்டோம்னா பழங்கள் காய்கறிகள் மொத்தமாக மொத்த காய்கறியில் ஒரு 49% என்ன சொல்கிறாங்க, மா பலா வாழை 3 சேர்ந்து. ஆனால் பலாவின் பங்கு 3% தான். அப்போ உலகை காக்கும், ஆரோக்கியமான காய்கறி கொடுக்கும், ஆரோக்கியமான உணவு கொடுக்கும், ஆரோக்கியமான பழத்தை கொடுக்கக்கூடிய பலாவின் பரப்பளவு 10 மடங்கு அதிகரித்தால் ஒழிய இந்த சுற்றுச்சூழலையும் காப்பாற்ற முடியாது. இந்த என்ன சொல்கிறது, உணவு பாதுகாப்பு தரக்கூடிய, அதாவது மற்ற எந்த பழத்தையும் வந்து ஸ்டேப்பிள் ஃபுட்னு சொல்லுவாங்க, அரிசிக்கு மாற்றாக சோளத்துக்கு மாற்றாக, புரியுதுங்களா, அந்த பிரதான உணவுக்கு மாற்றாக வந்து பயன்படுத்த அருகதை உள்ள ஒரே பொருள் பலாவும் பலா கறியும். இதை வந்து அதிக அளவில் சாகுபடி பண்ணாலே நாட்டினுடைய முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், இந்த சுற்றுச்சூழல் முன்னேற்றம் எல்லாமே ஒத்த ஆளாக நின்று பலன் கொடுக்குன்றது என்னுடைய கருத்துங்க. ஸோ இப்போ பலா பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு லாபகரமாக பண்ணுறதுக்கு உங்களோட டிப்ஸ் சொல்லுங்கள் சார். நீண்ட நாளாக நான் சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து பலா என்றால் ஒவ்வொருத்தவங்களும் நினைப்பு வர்றது அந்த சுளை மட்டும், இனிப்பான சுளை மட்டும்தான். மிஞ்சி போனால் ஒரு சாம்பாரில் சேர்த்துக்கோங்க. மற்ற வந்து இதை வந்து பல்வேறு பண்டங்களாக மாற்ற முடியும். நம்ம குடும்ப நிகழ்வில் இதை ஒரு அங்கமாக ஒரு பண்டமாக மாற்றி நம்ம வந்து ஒரு குடும்ப ஒரு பர்த்டேன்னு வச்சுங்க, ஒரு பலாச்சோலையை மட்டும் வந்து, அதாவது ஆர்டிஃபிஷியல் என்ன சொல்ல தமிழில், செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட இனிப்புகளுக்கு பதிலாக ஒரு பலாச்சோலையை மட்டும் எடுத்து வச்சு இனிப்பு அந்த பர்த்டே கொண்டாடக்கூடிய நபர்களை நான் கண்டிருக்கேன். அதுலேருந்து அல்வா செய்கிறது, அதுலேருந்து கேக் செய்கிறது, இதை மட்டும் பண்ணுறவங்கள பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம குடும்ப நிகழ்வுகளில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பொரியல் அல்லது ஒரு மில்க் ஷேக் அல்லது அல்வா அல்லது பிரியாணி, ஏதோ ஒரு பண்டமாக ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தணும். பப்படம், ஒரு 100கணக்கான பண்டங்களை ஏதோ ஒன்று அதில் சேர்த்து அதிலிருந்து ஒரு உணவு பரிமாறப்பட்டால் விழிப்புணர்வு ஏற்படும். இதனுடைய சாகுபடி அதிகரிக்கும் போது அது மற்றவங்களுக்கு பயன்பாட்டுக்கும் வரும், நமக்கு ஆரோக்கியம் கூடும் அப்படின்றது என்னுடைய கருத்துங்க. எல்லோரும் பயன்படுத்தணும், சாப்பிட தெரியணும். பலாவை சாப்பிடவே தெரியாது, சொலையை தவிர வேறு எந்த பண்டமும் யாரும் விழிப்புணர்வு இல்லை, அதை மேம்படுத்தணும். ஓகே சார், உங்களோட தகவல் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது எங்களுக்கு. சார் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பலாக்கன்று வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சாரோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி சார். நன்றி முரளி.